வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது டிஎன்யூஎஸ்ஆர்வி டிஎன்எஸ்டிசி அண்டு எஸ்சிடிசி தேர்வுக்கு டிரைவர் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா டிரைவருக்கான வீடியோ அப்படின்றது கிளாஸ் வீடியோ அப்படின்றது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அந்த கிளாஸஸில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இப்போ ஒரு டிரைவிங்க்கு நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா இந்த கேள்விகள் உங்களுக்கு இடம்பெறலாம், அல்லது தேர்வு வினாத்தாளில் இந்த கேள்விகள் அப்படின்றது இடம்பெறலாம். ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் நம்ம கிளாஸஸ் வீடியோ அப்படின்றது கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு இண்டிவிஜுவலாக தனியாக கொடுத்துருவோம். இது செப்பரேட்டாக யூடியூப்பில் பார்க்குற சப்ஸ்கிரைபருக்காக அவங்களுக்காக கொடுக்குற வீடியோ அப்படின்றது. ஓகேவா? வாகனத்தை முன் பரிசோதனை, அதாவது ஒரு வாகனத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸ்டார்ட் போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பரிசோதனைகள் செய்யணும் அப்படின்றது. ஸோ இதை இன்டர்வியூவில் ஒரு கேள்வியாக கூட கேட்கலாம். நீங்கள் இப்போ வண்டி எடுக்க சொன்னால் என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இடம்பெறலாம். ஸோ அப்போ நான் இந்த வேலைகள்லாம் பண்ணிட்டு தான் வண்டியை ஸ்டார்ட்டே பண்ணுவேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அது என்ன அப்படின்றத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்டர்வியூலேயும் இந்த மாதிரி கேள்விகள் வரும், எக்ஸாம்லேயும் இந்த மாதிரியான கேள்விகள் அப்படின்றது இடம்பெறும். ஸோ நம்ம மெட்டீரியலில் ஃபுல்லாகவே சிலபஸ் ஃபுல்லுமே கவர் பண்ணி இது எல்லாத்தையுமே A to Z கொடுத்துருவோம். ஸோ அது போக நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்றதும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? மெட்டீரியல் தேவைன்ற நபர்கள் இங்கே கீழே டிஸ்பிளேல தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு மெட்டீரியல் அப்படின்றத பை பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, வாகன முன் பரிசோதனை என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். பயணத்தின் போது வாகனத்தில் சிறு பழுது ஏற்பட்டு பயணம் தடாபடாமல் இருக்க பயணத்திற்கு முன்னரே வாகனத்தில் டீசல் அளவு, டயர் காற்றழுத்தம் போன்றவை சோதித்து குறைந்திருந்தால் அவைகளை சரி செய்து கொள்வது என வாகன முன்னெச்சரிக்கை எனப்படும். இதனால் பயணத்தின் இடையில் வாகனம் பழுது ஏற்பட்டு நின்றுவிட வாய்ப்பில்லை. வாகன கோளாறினால் விபத்து ஏற்படுவதும் தவிர்க்கப்படுகிறது. வாகன முன் பரிசோதனையின் போது கீழ்கண்டவைகளை சோதித்து சரி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ இது நம்ம இப்போ சோதனை எல்லாமே முக்கியம். ஃபஸ்ட்டு ஒன்று எரிபொருள் அளவு, அதாவது எவ்வளோ டீசல் இருக்குது, எவ்வளோ பெட்ரோல் இருக்குது அப்படின்றத கம்பல்சரி செக் பண்ணணும். எந்த ஒரு செக்கிங்கே இல்லாமல் வண்டி எடுத்த உடனே எடுத்து போய்கிட்டே இருக்கிறது இல்லை. ஏன்னா பெட்ரோல் பங்க் எங்கே இருக்குது, அது என்ன ஏது, நமக்கு அதுவும் ஒரு பிரச்சனை. அதை விட மெயினான விஷயம் எரிபொருள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஒரு டிரைவரும் தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு இதுனா ஃபஸ்ட்டு எரிபொருள் அளவு. இரண்டாவது டயரோட காற்றழுத்தம். ஸோ டயரில் எவ்வளோ காற்று இருக்குது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். ஒரு வீலுக்கும் இவ்வளோ பாயிண்ட் இருக்கணும் அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு காற்று இருக்கா? அப்படி மேபி கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை கூடிய விரைவில் போகிற வழியிலையோ இல்லை முன்னாடியோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஃபில்லப் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். ஒரு வண்டி அப்படின்னு எடுக்கிறீங்க அப்படின்னா முதல் 2 விஷயம் அப்படின்றது எரிபொருள் இருக்கா, டயரில் காற்று முழுமையாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அரை குறையாக இருக்கிறத எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இது முதன்மையான 2 காரணம். அடுத்து பார்த்திங்கன்னா ரேடியேட்டரில் தண்ணீர் அளவு. அது முன்னாடி பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றுற ரேடியேட்டர்லாம் இருக்கிற காலத்தில் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போவும் ஒரு சில வண்டிகளில் அந்த மாதிரியான மேக்ஸிமம் இல்லை, பட் இருந்தாலும் சொல்லிக்கிறேன். ஸோ இதை எல்லாத்தையும் ரேடியேட்டர் நல்ல நிலையில் இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கிங்க. என்ஜின் ஆயிலோட அளவு. ஸோ இதெல்லாம் நம்ம இன்டர்வியூவில் கேள்விகளாக கேட்கும்போது கம்பல்சரி இதை தெரிவிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாமில் வாகனத்தை இயக்கும் முன் செய்ய வேண்டியவற்றில் அல்லாதது எதுன்னு கேட்டு 3 ஆப்ஷன் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்துட்டு அல்லாமல் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இன்ஜினில் இருக்கிற ஆயிலோட அளவு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அடுத்து டீசல் என்ஜின் ஆயில், ரேடியேட்டர், தண்ணீர் கசிவு இதெல்லாம் ஏதாவது இருக்கா? டீசல்லையோ அல்லது என்ஜின் ஆயில்லையோ அல்லது ரேடியேட்டரில், இது 3யுமே சொன்னோம்ல, இது 3ல் ஏதாவது கசிவு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கணும். அடுத்து வீலோட நட்டு, அது ஆக்சிஸ் நட்டு, ஜாயின் போல்ட்டு அண்ட் நட்டு அண்டு ஸ்ட்ரிங் இணைப்புகள் இது எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணி பார்த்துக்கணும். வீலில் ஏதாவது நட்டு ஒரு வேளை அது திருகி சுற்றி கடைசியாக கலடுற நிலைமையில் கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு இட்டுட்டு போகாமல் நீங்கள் இது எல்லாத்தையும் வீல் நட்டு இது எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கணும். இதை எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு தான் வண்டியை எடுக்கணும். அடுத்து ஃபெயில் பெட் டென்ஷன், இதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது. ஓகேவா? அடுத்து பேட்ரி டெர்மினல் இணைப்புகள், அதாவது பேட்டரியில் இருக்கிற டெர்மினல் இணைப்புகள் எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கணும். ஸோ இதை எல்லாத்தையும், அதாவது நம்ம தியரியாகவும் இது ஒர்க் ஆகும், இன்டர்வியூலையும் இந்த மாதிரியான கேள்விகள், அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 10 பாயிண்டாவது நமக்கு சொல்ல தெரியும். எதுவுமே தெரியாமல் நம்ம டீசல் பார்ப்பேன் சார், காற்று பார்ப்பேன் சார், வண்டியை எடுத்துருவேன் சார் அப்படின்னோம்னா கண்டிப்பாக நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க.
ஸோ அந்த மாதிரி இவ்வளோ பாயிண்ட் சொல்லலைனாலும் ஒரு 10 பாயிண்டாவது மினிமம் நமக்கு வந்து தெரிஞ்சிருந்தா தான் ஓகே நல்ல ஓரளவுக்கு புத்திசாலித்தனமாக தான் இருக்கீங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்குவாங்க. அடுத்து வந்து 9வது பாயிண்ட் பாருங்கள். முன் பின் வின் ஸ்க்ரீன் கண்ணாடிகள், அதாவது கண்ணாடி எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணி பார்த்துக்கணும். சைடு மிரர் அப்படின்றது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் பார்த்துக்கணும். அடுத்து வந்து முகப்பு விளக்குகள், இண்டிகேட்டர் விளக்குகள் மற்றும் இதர விளக்குகள், அதாவது எல்லா விளக்குகளும் கண்ணாடிகள், அதாவது வண்டியில் இருக்கிற அனைத்து கண்ணாடிகளும் சரியாக இருக்கான்றதை செக் பண்ணணும். அடுத்து விளக்குகள் எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கணும். முகப்பு விளக்குலேருந்து இண்டிகேட்டர் எரியுதா அப்படின்றது. ஏன்னா இப்போ நம்ம திடீர்னு பகலில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா முகப்பு விளக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அது வந்து ஒரு பனிக்காலமாகவோ அல்லது மழை காலமாகவோ இருக்கலாம். அப்போ வந்து நமக்கு முகப்பு விளக்கு தேவைப்படும். அதே போல் போயிட்டு வர்ற இடத்துல ஈவினிங் ரிட்டர்ன் வரும்போது ஈவினிங் ஆயிடலாம், நைட் ஆயிடலாம். ஸோ அதனால் இதையும் செக் பண்ணணும் அப்படின்றது வந்து மேண்டேட்ரியாக கம்பல்சரியாக வந்து அவங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து வந்து கிளர்ச்சு, பிரேக் பெடல் இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் கம்பல்சரி வந்து செக் பண்ணி பார்க்கணும். கிளர்ச்சும் பிரேக் பெடலும் வந்து அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பிரேக் அப்படின்றது நமக்கு வண்டி ஓட்டும்போது தான் தெரியும் அது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு. வண்டியை எடுத்துகிட்டு ஒரு 60ல் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பிரேக் பிடிக்கல அப்படின்னா அது பெரிய ஷாக் ஆகிடும். ஸோ அதனால் பிரேக்கெல்லாம் இருக்கா என்ன ஏதுன்றதை வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே லைட்டாக மூவ் பண்ணி பார்த்துட்டு பிரேக் பிடிக்குதா, ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றதுக்கப்புறம் தான் நம்ம மூவ் பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்த மற்ற அந்த ஸ்பீடு கண்டிஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை முன்னாடி பின்னாடி நவுத்தி பார்த்து மிரர் கரெக்டாக இருக்கா எல்லாம் ஏதுன்னு பார்த்துட்டு அப்போயே செக் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு நல்லா ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பிரேக் பிடிக்கலையாட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது ரொம்ப இதாகிடும். அடுத்து வந்து டேஷ்போர்டில் இருக்கிற மீட்டர்கள் அது எல்லாத்தையுமே பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க. என்ஜின் ஆயில், ப்ரெஷர் கேஜ் அதுவும் பார்க்கணும். ஆம்பியர் மீட்டர், ஏர் கேஜ், டெம்பரேச்சர் கேஜ். ஸோ இது எல்லாத்தையுமே இந்த டேஷ்போர்டில் இருக்கிற மீட்டர் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டேஷ்போர்டில் எந்த மீட்டர்லையாவது ஏதாவது பெரிய சேஞ்சஸ், அதாவது நார்மல் அளவை விட ஏதாவது பெரிய சேஞ்சஸ் திடீர்னு ஹீட் ஆகிற மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு சேஞ்சஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதாவது அப்படின்னா அதை வந்து உடனடியாக நம்ம சரி பண்ணணும். பார்த்துட்டு சரி ஓகே எல்லாமே ஏதோ ப்ராப்ளம் இருக்குது பட் அப்படியே போவோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்றது தான் மிக முக்கியமான விஷயம். ஸோ இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து மினிமம் இன்டர்வியூவில் கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் மினிமம் ஒரு 10 பாயிண்ட் அப்படின்ட்டு சொன்னீங்கனாலே போதும். ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் ஒன்றுமே தெரியாமல் இவ்வளோ நாள் தெரிஞ்சிருக்கும். சரி டிரைவிங் எக்ஸாம்னா டிரைவிங்னா எப்படி இருக்கும் என்ன ஏதுன்றது ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும். இதில் எப்படியும் ஒரு 5-6 பாயிண்டாவது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பாயிண்ட் இருக்கும். பட் எக்ஸஸாக நம்ம வந்து நிறைய பாயிண்ட்ஸ் அப்படின்றது இப்போ சொல்லியிருந்திருப்போம். ஸோ அது மூலிமா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். இதே போல் தொடர்ச்சியாக நம்ம டிரைவர் எக்ஸாமுக்கு வீடியோஸ் அப்படின்றது கண்டினியூவாக போட்டுக்கிட்டே இருப்போம். ஃபாலோ பண்ணுறவங்க தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே போல் மெட்டீரியல் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணுன்ற நபர்கள் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு மெட்டீரியல் வாங்கிக்கிங்க. இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.